வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளானில் இந்த வாரம் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், என்னென்ன டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான்ப்பா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 21 டெஸ்ட்டு 22 டெஸ்ட்டு வச்சுருக்கோம். எல்லாமே போனோம் நேற்று வரைக்கும் எல்லோரும் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாரம் பாருங்க என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கலாம், என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மண்டே பாருங்கள், எப்பயும் போல் நம்ம மேக்ஸ் தான் நைட்டு 7 மணிக்கு நம்ம எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை நம்ம ரீசனிங் எழுத போகிறோம். இந்த டெஸ்ட்டு மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுக்குமே உங்களுக்கு ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம யூடியூப்பில் கொடுத்துருவோம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 3ல் ஐஎன்எம் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. போன வாரம் நம்ம ஹிஸ்ட்ரிக்குரிய பாக்ஸ் கொஸ்டின் ப்ளஸ் புக் பேக் நம்ம டெஸ்ட் எழுதியிருப்போம். இந்த வாரம் நம்ம ஐஎன்எம்முக்கு புக் பேக்கும் பாக்ஸ் கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். ஏன்னா ரெண்டும் சேர்த்து படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால அதை 2 யூனிட்டையும் உங்களுக்கு பிரித்து ஐஎன்எம் தனியாக ஹிஸ்ட்ரி தனியாக கொடுத்துருக்கோம்ப்பா. இப்போ ஹிஸ்ட்ரி நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதனால் யூனிட் 3ல் இருக்க ஐஎன்எம் புக் பேக்கு ப்ளஸ் பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே தான் இந்த வாரம் நம்ம ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். இதுக்குரிய வேர் டு ஸ்டடியும் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து எந்தெந்த லெசனில் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை அந்த ஜிஎஸ்ஸுக்குரிய டெஸ்ட்டு நைட்டு 7 மணிக்கு நடக்கும். வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும்னா, மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு தான் நடக்கும். நம்ம ஏற்கனவே டிசம்பர் பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டோம்ப்பா. வெள்ளிக்கிழமை நம்ம மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு தான் வைக்க போகிறோம். இதை நீங்கள் தெளிவாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை அந்த மார்ச் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குரிய டெஸ்ட்டு 7 மணிக்கு உங்களுக்கு டெலகிராமில் அப்லோட் ஆகிடும். இதுக்குரிய ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு யூடியூப்பில் கொடுத்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிட் 7ல் தமிழ் தான் படிக்க போகிறோம். இந்த யூனிட் 7ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இருக்கும்ப்பா. அறநூல்கள், திருக்குறள்கள், தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூனிட் 7ல் தமிழில் நிறைய இருக்கும். அது உங்களுக்கு 15 மார்க்குக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் தெளிவாக படிச்சிருங்க. யூனிட் 7ல் என்னென்ன சிலபஸில் கவர் ஆகுது, என்னென்ன நம்ம புக்கில் இருக்குது, புக் பேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்ம வீடியோவாக கொடுத்துருக்கோம். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த யூனிட் 7 ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா. 15 மார்க்கு தானேன்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ட்விஸ்டட் கொஸ்டின் நிறையா வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தமிழை கவனம் கொடுத்து படிச்சிருங்க. ஏற்கனவே இதில் நம்ம இந்த மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா, டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று நமக்கு பெண்டிங்கில் இருக்கும்ப்பா. அதை அடுத்தடுத்து வரும் வாரங்களில் நம்ம டெஸ்ட்டாக வச்சுருவோம். இந்த 5 டெஸ்ட்டும் போக உங்களுக்கு டெய்லி 5 கொஸ்டின் உங்களுக்கு அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ட்விஸ்டட் கொஸ்டின் எப்படி வச்சுருக்காங்க, அதை எப்படி நம்ம ஃபார்முலா படி போகாமல் ஷார்ட்கட்டாக எப்படி நம்ம போட்டு அதுக்கு ஆன்சர் எடுக்கலாம், குயிக் டைமில் நம்ம எப்படி மேக்ஸு சம்மை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு டெய்லி ஒரு சம் நம்ம பிஒய்க்கு உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் ஆகிட்டு இருக்குப்பா. அந்த மேக்ஸ் கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமில் அந்த மேக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப எளிமையாக எப்படி நம்ம மேக்ஸ் போடணும், ஃபார்முலா எதுவுமே இல்லாமல் அந்த மேக்ஸை பார்த்தோன்னே ஒரு புரிதலோடு நம்ம எப்படி ஆன்சர் எடுக்கணும், ஆப்ஷன்லேருந்து எப்படி ஆன்சர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஒரு மேக்ஸ் சம் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. அதையும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வாரம் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, எப்பயும் போல் திங்கட்கிழமை மேக்ஸு, செவ்வாய்க்கிழமை ரீசனிங், புதன்கிழமை ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 3ல் ஐஎன்எம்மில் நம்ம புக் பேக்கும் பாக்ஸ் கொஸ்டினும் படிக்க போகிறோம். அதுக்கு நம்ம வியாழக்கிழமை டெஸ்ட் எழுத ரெடியாக போகிறோம். வெள்ளிக்கிழமை மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறோம். சனிக்கிழமை கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ரெடியாக போகிறோம். சண்டே யூனிட் 7ல் தமிழ் தான் எழுத போகிறோம். நைட்டு 7 மணிக்கு நம்ம அப்லோட் ஆகிடும். இது எல்லாம் போக டெய்லி உங்களுக்கு 5 கொஸ்டின் மேக்ஸும் அப்லோட் ஆகும். இன்னுமே இருக்கிறது ரொம்ப கம்மியான டைம் தான்ப்பா. சோம்பேறித்தனப்படாமல் நல்லா படித்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கப்பா. அப்போ தான் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். டெஸ்ட்டு போடாமல் சும்மா படிச்சுட்டே இருக்காதீங்க. படிச்சுட்டே இருந்தோம்னாலும் நம்ம மைண்டில் நிற்கிதுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம எதில் நம்ம க்ரோத் கம்மியாக இருக்கும், எதை நம்ம இன்னும் நல்லா படிக்கணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம சரி பண்ணிக்க முடியும். இனிமேலும் சோம்பேறித்தனம் படாமல் நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ.